எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற 10 நிமிஷத்தில் செஞ்செடுக்க முடியற பச்சை மிளகாய் மோர் கறி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். சாதம் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு மீடியம் புளிப்பாக இருக்கிற மோர் கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சிருக்கு. இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியாக தான் எடுத்துருக்கு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கும்போது மோருக்கு எவ்வளோ புளிப்பு இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சேர்க்கறதுக்காக 10 மீடியம் காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. ரொம்ப காரம் இல்லாதது இல்லை ரொம்ப அதிகமாக காரம் எடுக்கிறதோட மீடியம் காரமாக இருக்கிறத எடுக்கிறதா எப்பவுமே நல்லது. ஃபுல்லாக கட் பண்ணாமல் இதே மாதிரி உள்ளே நடுவில் மட்டும் கொஞ்சம் இதே மாதிரி அறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது இதுக்குள்ளே உப்பு புளிப்பெல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு டைம் வறுத்து எடுக்க போகிறேன். அப்போ வெடிக்காமையும் இருக்கும். கட் பண்ணாமல் எண்ணெய்க்குள்ளே போட்டு அது வெடிச்சிடும். அதனால கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு கூடி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணும். வறுக்கும் போது இந்த பச்சை மிளகுக்கு நல்ல ஒரு மனம் கிடைச்சிடும். நல்ல டேஸ்ட்டுமா இருக்கும். வறுத்தெடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறம் மிச்சம் வந்த எண்ணெய்க்குள்ள 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2-3 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே 2-3 காரமாக இருக்கிற ரெட் சில்லி, வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அது கூடி சேர்த்து மறுபடியும் வறுத்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி நான் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். இந்த டைமெல்லாம் தீ ரொம்ப கம்மி பண்ணி தான் வைக்கணும். பெருங்காயத்தூள் போட்டு நல்ல ஒரு டைம் சீக்கிரம் வதக்கினதுக்கு அப்புறம் 2 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கு. பூண்டு சேர்த்து உடனே மோர் கலக்கி ஊற்றிக்கோங்க. பூண்டு முன்னாடியே சேர்த்துருச்சு அப்படின்னு அதோட மனம் மாறி போயிடும். ரொம்ப வதக்கி வறுத்து வரும்போது. அதனால தான் லாஸ்ட்டு சேர்த்து வதக்கி உடனே மோர் ஊற்றிருக்கு. மோர் ஊற்றி நல்லா கலக்கி மோர் சூடாகும் போதே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சூடாகி போகாமல் கொதிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், பச்சை மிளகாய் மோர் கறி ரெடியாக இருக்குது. சாதம் கூட தான் இது சாப்பிட்றது. அதே மாதிரி இன்னைக்கு சாப்பிட்றதோட அடுத்த நாளைக்கு சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாயில் உப்பு புளிப்பெல்லாம் அப்சர்வாக இருக்கும். காரமெல்லாம் கம்மியாக இருக்கும். அந்த பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமே கெடாமே இருக்கும். இதில் சேர்க்கறதுக்கான மோர் எடுக்கும்போது ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருக்கிற மோர் எடுக்கக்கூடாது. அடுத்த நாளைக்கு இன்னும் அதிகமாக புளிப்பாய் போயிடும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.